அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனலுங்க. இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் வருடத்தில் மே மாதத்தில், அதாவது தமிழுக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் நாம் காலபைரவரை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாளான தேய்பிறை அஷ்டமி எப்போ வருகிறது, திதி, நாள் மற்றும் நேரம் பற்றிய தகவலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். மேலும் தீராத கடன் தீர காலபைரவருக்கு எவ்வாறு மிளகு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த பதிவில் இருக்கிறது. கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள். நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எல்லாருக்குமே பொதுவாக அஷ்டமினாலே நமக்கு உடனே ஞாபகத்தில் வர்றது யாருன்னா காலபைரவர் தாங்க. காலபைரவரை வழிபாடு செய்வதால் நமக்கு தீராத கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் தீரும் என்று சொல்கிறாங்க. அதுவும் இந்த தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்வதால். அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மே மாதத்திற்கு உண்டான தேய்பிறை அஷ்டமி திதி எப்போ தொடங்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? மே 9ஆம் தேதி காலை 10:41 தொடங்கி மே 10ஆம் தேதி காலை 11:10 வரைக்கும் நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்குதுங்க. அதனால் நமக்கு என்னைக்கு தேய்பிறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதி சித்திரை 26ஆம் நாள் சனிக்கிழமை அன்று தாங்க நமக்கு தேய்பிறை அஷ்டமி. சரி, இப்போ நம்ம எளிய முறையில் தேய்பிறை அஷ்டமி நாளன்று எவ்வாறு விரதம் இருக்கலாம் என்று பார்த்துடலாமா? தேய்பிறை அஷ்டமி என்பது பைரவருக்கு உரிய மிகவும் சிறந்த நாளாகுங்க. இந்நாளில் நாம் காலபைரவரை மனமுருகி வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய தடைகள் எல்லாமே நீங்கி நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாருன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இருந்தாலும் தேய்பிறை அஷ்டமி நாளில் சிவ ஆலயங்களெலாம் அபிஷேகம் ஆராதனைகள்லாம் நடைபெறுங்க. அதில் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். பைரவருக்கு அபிஷேகம் செய்யும் போது தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லது. அதுவும் பைரவருக்கு செவ்வரளி பூ வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமானதுங்க. தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவரை மனதால் நினைத்து வணங்கினால் நம்மளுடைய நோய்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரக தோஷங்கள், கடன் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவரை வழிபாடு செய்யுங்கள். சரி, இப்போ நம்மளுடைய தீராத கடன்களை தீர காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியில் எவ்வாறு மிளகு தீபம் ஏற்றணும்னு சொல்லி பார்த்துடலாமா? ஒரு 5 வெள்ளை மிளகு எடுத்துக்கோங்க. அதை சிகப்பு நிற துணியில் சிறிய மூட்டை போல் கெட்டிக்கோங்க. அதை எலுமிச்சப்பழம் இருக்கலாங்க, அதை 2 எலுமிச்சப்பழத்தை பாதியாக கட் பண்ணி அதை புனிஞ்சிட்டு அதை மாற்றி திருப்புவீங்களாங்க. அப்படி திருப்பிட்டு அதில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி இந்த 2 விளக்குக்கு தேவையான 2 சிகப்பு நிற துணியில் சிறு மூட்டை கட்டிக்கோங்க. அந்த மூட்டையை அந்த எலுமிச்சப்பழத்துக்குள்ளே போட்டு இலுப்பை எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இவ்வாறு ஒரு 3 தேய்பிறை அஷ்டமி திதியில் மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய தீராத கடன்கள் எல்லாமே படிப்படியாக குறையுங்க. எந்த ஒரு வேண்டுதல் செய்தாலும் நம்பி இறை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் கால பைரவராய நமக, ஓம் கால பைரவராய நமக, ஓம் கால பைரவராய நமகங்கிற மந்திரத்தை சொல்லி இறை வழிபாடு செய்யுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கால பைரவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.